ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் ஒன்னு பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. பட் அதுக்கான சரியான கதை அமையல. பட் திடீர்னு தனுஷ் பிரதர் கூப்பிட்டாரு, அஸ்வின் என்ற கதாபாத்திரம் சொன்னாரு. பட் எனக்கு வந்து என்னன்னா, கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமா இருக்கும், இல்லைன்னா கூப்பிட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஒரு இயக்குனரா அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை. ஐ திங்க் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கதாபாத்திரத்தை கையாண்ட விதம், இது வந்து கதையில டிராவல் ஆகிற விதம், இதுக்கான ஒரு பினிஷிங், எந்த இடத்துலயுமே அதை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிட்டு இருந்தாரு. ஸோ தேங்க்யூ தனுஷ் சார். நிறைய அனுபவங்கள், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆக்டரா தனுஷ் பிரதர் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். அதாவது ஸ்கிரீன்ல ஒரு அசுரத்தனமான நடிப்பு. ஆனா ஒரு இயக்குனரா அவர் கூட ஒர்க் பண்ணும் போது தான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு தெளிவான ஒரு இயக்குனர். அதான் நாம் ஆல்ரெடி நாங்க ஆடியோ லான்ச்ல நிறைய பேசியிருக்கோம். ஐ திங்க் அது திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேல ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ஹியூமன் பீயிங். அவ்வளோ அவங்க கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் அவ்வளோ சந்தோஷமா அழகா அவங்கள வச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் எங்க ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சரி, எங்க யூனிட் எல்லாரையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா வச்சிருந்தாரு. அண்ட் நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து நான் வியந்திருக்கேன். என்னன்னா, திடீர்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு பேக்கப் ஆயிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதாவது ரோட்டு கடையில நின்று எங்க சாப்பிடுவோமா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் திடீர்னு காலையில கிளம்பும் போது பாத்தீங்கன்னா பைக் 2 வச்சுட்டு நாங்க பைக்ல போய் ஷூட்டிங் போனது உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து அவ்வளவு யதார்த்தமா இருக்கிறது இல்லை. பட் ஹி இஸ் வெரி வெரி ட்ரூ டு ஹிம்செல்ஃப்.